जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कविता जम्बू पलसार पक्षितम उमासुतम शोक विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடியது வகையில எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னா கிரகம். நம்ம ஒரு விஷயத்த மறந்துடும், கிரகங்கள் மறக்காது. அந்தந்த நாள்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். நாளைய தினம் சனிக்கிழமை சனி பகவானுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். அந்த மாதிரி இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி செய்யணும்? 12 ராசிக்கும் நான் பலன்கள் சொல்றேன். யாரிடம் பேசக்கூடாது, அதே போல யாரை அதிகம் நம்பக்கூடாது, அதே போல எந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கே பணத்தை கவனமாக கையாள வேண்டும், யாருக்கு திடீரென்று நல்ல செய்தி வரும், யாருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கும். இது இந்த வாரத்திற்கான ராசி பலன். இந்த வாரம் இதுதான் நடக்கும். இந்த வார ராசி பலன் நான் சொல்றேன் இல்லையா, இந்த வாரத்துல இதுதான் நடக்கும். எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, சுவாமி நாங்க உங்க சேனல் பார்க்கும்போது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லதே நடக்கணும், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க அப்படின்னும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஏதாவது இப்ப நான் உங்களுடைய இந்த வார ராசி பலன் சொல்லும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சந்தேகங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, உடனே கால் பண்ணி பேசுங்க. எங்க குருஜி கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுங்க, நான் சுவாமி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வார ராசி பலன்ல ஏதாவது இருக்கா உடனே டக்குன்னு கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வார ராசி பலன்ல உங்களுக்கு மைண்ட் செட் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்படிதான், நம்ம லைஃப் இப்படி, இந்த வாரம் நமக்கு இப்படிதான் போகும், ஸோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா சிலருக்கு இதுல அதீத நம்பிக்கை இருக்கும். நம்ம ஒவ்வொரு சந்திராஷ்டமமா நம்ம இப்படிதான் இருக்கணும், இன்னைக்கு நமக்கு அஷ்டமச்சனியா, நமக்கு கண்டகச்சனி நடக்கிறதா, நம்ம இப்படிதான் இருக்கணும். சில பேர் தெளிவாக இருப்பார்கள். சில பேருக்கு நம்ம சொல்லணும், சார் இது இப்படி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க கேட்பாங்க. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது தான் தெய்வத்தை அதிகமா நினைப்பாங்க. சில பேர் கஷ்டம் வராத வரைக்கும் தெரியாது, அவங்க வாட்டுக்கு போவாங்க வருவாங்க, நீ போய் சாமி கும்பிட, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்வாங்க. தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது தான் கோவிலா ஓட ஆரம்பிச்சிருவான். அது போல ஜோதிடம் என்பது நம்மளை பத்தி நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரம்மன் எழுதியதை அதனால்தான் பிரம்ம வித்தை கற்றவன் என்று ஜோதிடம் பார்ப்பவர்களை சொல்லுவார்கள். வாங்க ராசி பலன் போவோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். கடகராசி நேயர்களே, பூசம் கடகராசி, ஆயில்யம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. வாழ்க்கையில அமைதியா இருந்துருக்கு. திடீர் என்று ஒரு சத்தம் போட ஆரம்பிக்கலாம். திடீர்னு ஒரு சத்தம், திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு பயம், திடீர்னு ஒரு நடுக்கம், பதட்டம், சில விஷயங்கள் இருக்கு. கவனமா இருங்க. ஒண்ணு, நீங்கள் மறந்து போன ஒரு விஷயம் மீண்டும் உங்கள் முன்னால் நிற்கலாம். அதே போல எங்கே திரும்பும் என்று யாராலும் சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கை பயணம் திடீர் என்று எங்கே திரும்புகிறது என்று சொல்ல முடியாது. வாழ்க்கை பயணம். சோ அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். குடும்பத்தில் ஒரு செயல்பாடு உங்களுக்கு மனக்குழப்பத்தை தரலாம். நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம், இவங்க ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா கடகராசி பொறுத்தளவுக்கு நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க செய்யறதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. கடகராசி பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க, இந்த பிளான் வேண்டாம் நாங்க ஒரு பிளான் சொல்றோம்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் நமக்கு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கு. நீண்ட காலமாக தீர்வு காணப்பட்டிருந்த குடும்ப பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு வழி பிறக்கலாம். வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனை அலட்சியம் செய்யாதீர்கள். பணியிடத்திலே உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் செய்த பழைய பணி பாராட்டுக்கள் கிடைக்கலாம். அதே போல அதே நேரத்தில் உங்களுடைய திறமை சோதிக்கும் ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு வரும். ஒரு நல்ல அசைன்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போது, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்க போது, நிறைய நல்ல விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இதுவரை கிடைக்காமல் இருந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்கள் கைக்கு வரலாம். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது வாழ்த்தி அளந்து பேசுங்கள். முதலீட்டில் அவசரப்படாமல் ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. அதே போல ஷேர் மார்க்கெட்ல கூட கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அனுபவம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா கடங்காரன் ஆக்கி விட்டுவிடும். அனுபவம் இல்லாம சொன்ன கடங்காரன் ஆக்கிடும், பார்த்துக்கோங்க. இஎம்ஐ லோன் மாத தவணை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தால் உங்கள் நிதி திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். பழைய பாக்கி நீடிப்பதை விட ஒழுங்கான ரீபேமெண்ட் அமைப்பது நல்லது. கடகராசி பொறுத்தளவுக்கு உங்க ரீபேமெண்ட் சர்க்கிள்ல கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. இல்லைன்னா இதனால சில பிரச்சனைகள் வரும். அடுத்த லோனுக்கு போக முடியாத சூழ்நிலையில தள்ளப்படுவீர்கள். எல்லாமே கொஞ்சம் நிக்க ஆரம்பிச்சிடும். சோ பாத்துக்கோ.
திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு குடும்பத்தின் மூலம் நல்ல பேச்சு வரலாம். திருமணமானவர்கள் வாழ்க்கையில் சில மனு வருத்தம் ஏற்பட்டால் அன்பான உரையாடல் மூலம் நிலைமை சீராகும். அன்பான உரையாடல் தாங்க இந்த காலத்துல. அன்பு இல்லைன்னு வேற எதுவுமே இல்லை. லவ் இஸ் ஃபர்ஸ்ட். எப்போதுமே அன்பு, அந்த காதல், அந்த ட்ரூ லவ், ட்ரூ ஹார்ட்டட் பர்சன் சொல்றோம் இல்லையா, அது மிக முக்கியமானது. எளிமையானவர்கள் கடகராசிக்காரர்கள். நீங்க அவங்கள பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பர்சன் தான், நல்ல பர்சன். நீங்க பேசுறத பொறுத்து இருக்கு. அவங்க கிட்ட ஈகோ காட்டாதீங்க. காதல் உறவு, அதே போல நல்ல மனதில் இருக்கும் ஒரு உணர்வை சொல்லலாமா வேண்டாமா என்ற தயக்கம் இருக்கலாம். மனசுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். எதிர்பாராத ஒரு சந்திப்பு பழைய நினைவுகளை கிளறலாம். உண்மை எது, உணர்ச்சி என்பது புரிந்து கொண்டு செயல்படுங்க. இதெல்லாம் இருக்கு. கோர்ட்டு கேஸ் சட்ட நடவடிக்கையில் இருப்பவர்கள் ஆவணம் கையெழுத்து போன்ற விஷயங்களில் அலட்சியம் காட்டக்கூடாது. நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு தகவல் இப்பொழுது வரக்கூடியதாக இருக்கும். எப்போ இந்த கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எல்லாம் பண்ணுது. பிரிவு அப்படின்னு எடுத்துக்கும் போது, விவாகரத்து அப்படின்னு எடுத்துக்கும் போது, பிரிவு தொடர்பான ஒரு பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஆலோசனை கிடைக்கலாம். கோபத்தில் பேசப்படும் வார்த்தை பின்னர் அதுவே வருத்தத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். முக்கிய முடிவுகளில் சட்ட நிரூபணனின் அவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் செய்யாதீங்க. அதாவது அட்வொகேட் என்ன சொல்றாங்க, லாயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுபடி சில விஷயங்கள் பண்ணுங்க. நீங்க லாயருக்கு சஜஷன் சொல்லாதீங்க. கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்து எப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருப்பாங்க. இப்படி செஞ்சா இது கரெக்ட் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. சோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேளுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ஓகே இதை நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரு தவறான வழி கண்டிப்பாக லாயர்ஸ் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிளைண்ட் முக்கியம். சோ அதனால அவங்க கரெக்டான வழி தான் பண்ணுவாங்க. சோ நீங்க நம்பி நீங்க செய்யலாம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ரகசியம் எச்சரிக்கை. உங்கள் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை வெளியே எடுத்து செல்லாதீர்கள். குடும்பமாக கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து விவகாரம், நிலைமை போன்ற நண்பர்கள் ஒருவர் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. உன் ஃபேமிலி விஷயம் உன்னோட இருக்கணும், வெளியில போக கூடாது. பார்த்துக்கோ. கடகராசிக்காரர் இந்த வாரம் தலைக்கு மேல் இருக்கும் மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? மனதை கட்டுப்படுத்துவது. சோ அதை பார்த்துக்கோ. ஒரு சம்பவம் நடந்தவுடன் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று தோணும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த சம்பவம் சில நாட்களில் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனால் இங்கேதான் ஒரு கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, வாரத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நபரிடமிருந்து ஒரு தகவல் வரலாம். முதலில் அந்த செய்தி உங்களை ஆச்சரியத்திற்குள்ளாக்கலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கு உண்மை தெரியும் போது அன்று நடந்தது நல்லதற்குத்தான் என்று நினைக்கக்கூடிய சூழல் உருவாகும். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. கடகராசிக்காரர்கள் இந்த வாரம் வாழ்க்கையில் மீண்டும் வரப்போகும் பழைய விஷயம் என்ன, யார் கொண்டு வரப்படுகிறது, என்ன மாற்றம் வரப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா இந்த காட்சிகள், நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், இது வாழ்க்கையில் அப்படியே நான் சொன்ன விஷயங்கள்லாம் வரும். சோ கடகராசி பொறுத்த அளவுக்கு நீங்க யாரு? கடகராசி நீங்க வந்து அமோகமான ஒரு ராசி. கடகராசி குரு உச்சமான ராசி. சோ எதை எப்படி செய்யணும், சமயோஜித புத்தியோடு சில விஷயங்களை கொஞ்சம் கரெக்டா கொண்டு போங்க. வாழ்க்கையில சக்சஸ் பண்ணுங்க. எதுவும் சந்தேகம் இருந்தா இம்மிடியேட்டா நீங்க கடகராசியை உடனே எனக்கு போன் பண்ணி என்கிட்ட பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், கடைசியா நான் சொல்லக்கூடிய விஷயம், பண விஷயத்துல எச்சரிக்கையாரு. பண விஷயம் ரொம்ப எச்சரிக்கையாரு. தொலைஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல பணத்தை நீ கொடுத்துட்டேன்னா திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆயிடும். இந்த வாரத்துல நீ பணம் கொடுத்தானே பார்த்து எச்சரிக்கையோட நடந்துக்கும். வாழ்க வளமுடன்.